வணக்கம் welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து வீட்ல மா எப்படி அவிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். இந்த மாவை வந்து இந்த நீத்திப்பட்டியில் தான் நான் அவிக்க போறேன். இந்த மாவுக்கு வந்து அளவண்டி இல்லை, உங்களுக்கு தேவையான அளவு நீங்க வந்து போட்டு அவிச்செடுக்கலாம். ஸோ இதுல வந்து பச்சை மா இருக்குது, ஆல் பர்பஸ் ஃப்ளார், எல்லாம் மைதா மா. ஸோ இதை வந்து இப்போ இந்த நீத்திப்பட்டியில போட்டு அவிச்செடுப்போம். உங்களுக்கு நீத்திப்பட்டி இல்லாட்டிக்கு கவலைப்படாங்க, டபுள் ஸ்டீமர் இருந்தாண்டா டபுள் ஸ்டீமர் கீழே அடியில் வந்து ஒரு துணி இல்லாட்டி ஒரு பேப்பர் டவல் போட்டுட்டு இதே மாதிரி அவிச்செடுக்கலாம். ஓகே, இந்த மாவை வந்து இந்த நீத்துப்பட்டியில் போட்டிருக்கிறேன். இந்த ஹீட்டை வந்து நான் ஹை ஹீட்டில் வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு ஒரு பானை வச்சு இதை நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருக்குது. நல்லா கொதிச்சா பிறகு நாங்கள் நீத்திப்பட்டியில் வச்ச மாவை வந்து இந்த பானையில் வச்சு இப்போ மூடி போட்டு நல்ல ஹை ஹீட்லேயே 45 நிமிஷம் அவிச்சிங்கண்டா காணும். ஆனால் நீங்கள் ஸ்டீமரில் போட்டு பெரிய அமௌண்ட் அவிக்கிறேன்னு சொன்னால் ஒரு 1 hour கிட்ட கண்டிப்பாக வந்து நீங்கள் அவிக்கணும் ஹை ஹீட்டில். ஸோ இப்போ இதை நான் மூடி போட்டு 45 minutes வந்து இதை அவிய விட போறேன். ஸோ இப்போ இதை நான் மூடி போட்டு 45 நிமிஷம் இதை அவிய விட போறேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு 25 நிமிஷம் வந்து அவிச்சிருக்கிறேன். எண்ணெய் அவியல அப்படி மேலே வந்து தண்ணி இப்படி வந்துன்னு சொன்னா கவலைப்படாங்க, பிரச்சனை இல்லை. அது அரிக்கிற நேரம் வந்து அது பிரம்ப எடுக்கலாம். ஸோ இதை வந்து எண்ணெய் வந்து அவிய விட போறேன். ஸோ இப்போ இது சரியா 45 நிமிஷமா அவிஞ்சோன்னு இருக்குது. இப்படி ஒரு முள்ளு கரண்டி எடுத்து இன்சர்ட் பண்ணி இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுகும், நல்ல டைட்டாக இருக்கும், நல்ல கட்டியாக வந்திருக்கும். கட்டியாக வந்திருந்தேன்னு சொன்னால் இந்த இப்படி நம்ம விடைக்கு வந்து கஷ்டப்பட்டல போதும் முள்ளு கரண்டி அப்படி போய்க்கு வந்து இந்த மா வந்து அவிஞ்சிட்டுது. நீங்கள் சரியாக 45 நிமிஷம் இப்படி நீத்துப்பட்டியில் போட்டு அவிக்கிறேன்னு சொன்னால் 45 நிமிஷம் தாராளமாக காணும் அவிக்கிறதுக்கு இந்த மா. பட் நீங்கள் பெரிய ஸ்டீமரில் போட்டு அவிக்கிறேன்னு சொன்னால் அட்லீஸ்ட் 1 hour வேணும் இதே ஹீட்ல ஹை ஹீட்ல விட்டு அவிக்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த மாவு வந்து அவிச்சு முடிஞ்சுது. ஸோ இந்த சுலகுல வந்து நான் பேப்பர் டவல் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த இருக்கு நான் அவிச்சு வச்ச மா அப்படியே இதில் போடுங்க. இதை வந்து சூட்டோடைய வந்து இதை அரிச்சு எடுக்கணும். ஸோ இப்போ இந்த உரல்ட பின்பக்கத்தால வந்து இதை லைட்டாக அடிச்சு விடுங்க. என்ன நல்ல ஹார்டா இருக்குது. ஸோ இப்போ இதை நாங்கள் அரிச்செடுப்போம். நான் வந்து இந்த அரிதட்டில் போட்டு அரிக்க போகிறேன். இப்போ இதை அரிச்சு விடுவோம். இந்த பெரிய பெரிய கட்டி இப்படி கட்டியாக வரும். இதை வந்து கையால் மசிச்சு அரியுங்கோ. ஸோ இப்போ இதை அரிச்சிட்டேன். இதை வந்து இது தேவையில்லை. ஸோ இதை வந்து நாங்கள் வீசி விடுவோம். ஸோ இப்போ நான் இதெல்லாம் அரிச்சு முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மா எல்லாம் அவிச்சு முடிஞ்சுது. ஸோ இப்படித்தான் நீங்கள் இடியப்பம் மேலே புட்டு இல்லை உங்களுக்கு ஸ்டீம் ஃப்ளவர் வந்து எதுக்கு தேவைன்னு சொன்னால் இப்படித்தான் இந்த மாவு வந்து அவிச்செடுக்கிறது. நீங்கள் அந்த மாவு வந்து வடிவ அவிக்காட்டிக்கு நீங்கள் இடியப்பம் அதை செய்யக்க வந்து களி மாரி வர பார்க்கும். ஸோ இது நல்லா இறுகி அவிய வரையும் நல்லா அவிய விடுங்கோ. நீங்கள் வந்து பெரிய குவான்டிட்டியாக செய்ய போறீங்கன்னு சொன்னால் டபுள் ஸ்டீமரில் போட்டு அதுக்கு வந்து பேப்பர் டவல் இல்லாட்டி ஒரு காட்டன் கிளாத் ஏதாவது வச்சுட்டு அதுக்கு மேல மாவு போட்டு அதுக்கு மேல வந்து ஒரு பேப்பர் டவலால மூடி போட்டு எக்ஸாக்ட்லி வந்து ஹை ஹீட்ல வச்சு நல்லா கொதிச்சா பிறகு 1 மணித்தியாலம் அவிச்சிங்கன்னு சொன்னா தாராளமா காணும். ஸோ இப்போ இந்த அவிச்ச மா வந்து அவிச்சு முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்படித்தான் வீட்டில் இந்த மா அவிக்கிறது, புட்டெல்லாம் இடியப்பம் செய்யறதுன்னு சொன்னால் அவித்த மா தேவைன்னு சொன்னால் இப்படித்தான் இந்த மா செய்யறது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.